எனது அன்பு நேயர்களே வணக்கம். தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய ராசி தனுசு, லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக பொருந்தி வரும்படியாக குரோதி ஆண்டு வைகாசி ஆனி இந்த 2 மாதங்களையும் அடக்கிய ஜூன் 2024க்கான பொது பலன்களை இந்த பதிவிலே காணலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். தனுசு ராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தினுடைய 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களை கொண்டு மூலம், பூராடம், உத்திராடம் என்ற இந்த அமைப்பை கொண்டதுதான் இந்த தனுசு ராசி மண்டலம். இந்த தனுசு ராசி மண்டலத்தில் ஜூன் 2024 கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால், உங்களுக்கு தைரிய வீர ஸ்தானத்திலே 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 4இல் ராகு, 5ஆம் இடத்திலே மாத துவக்கத்திலே அற்புதமாக சந்திர மங்கள யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரன். இதிலே செவ்வாய் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் ஏறி இருக்கிறார். 12ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது எப்படிப்பட்ட பலனை தரும் சந்திரனோடு இணைந்தென்றால், உங்களுடைய குழந்தைகளுக்கு அற்புதமாக நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். அதே போல் பூர்வ சொத்துக்களில் இருந்து அல்லது சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது நிச்சயமாக அனுகூலமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு மாத துவக்கமாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதத்தை இந்த மாத துவக்கத்திலேயே நீங்கள் காண முடியும். அது மட்டுமல்ல, எப்படி வாங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஞானத்தை பெறுவதற்கான வழிவகைகள் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். சரி, வேற லெவல் யோகம் முன்னேற்றம் வேண்டுமா, பண மழையா என்று தலைப்பிலே இருக்கிறது. 8 மற்றும் 12ஆம் அதிபதிகள் இணைந்து 5ஆம் இடத்துல இருப்பது என்பதும், அது மட்டுமல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் அமைவதும் நிச்சயமாக எதிர்பாராத நிலைகளிலிருந்து தன லாபம், தொழில் லாபம், தொழிலிலே ஒரு முன்னேற்றம் என்பதையெல்லாம் இருப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு தருகிறது. ஆக இந்த யோகங்கள் வேற லெவலில், அதாவது நீங்கள் நினைத்ததை விட ஒரு நல்ல நிலைக்கு இது உங்களை உற்சாகப்படுத்தும், உத்வேகப்படுத்தும். புதன் மற்றும் குரு அமைந்திருக்கக்கூடிய அந்த இணைவு, அந்த நிலை, இது 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் அங்கு இருப்பது என்பது ஒரு விதத்தில் ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான். இதனால் வெற்றி கிடைக்கும், சாதனையை கூட நீங்கள் செய்ய முடியும். குரு பகவான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இருந்தாலும் ராசிநாதன் 4ஆம் இடத்து அதிபதி 6இல் சென்று மறைந்தால் சிறப்பு இருக்குமா என்றால், 6இல் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிந்து தரக்கூடிய ஜூன் 3ஆம் தேதி அன்று மறைந்திருந்தவர், அஸ்தமனமாகி இருந்தவர் உதயமாகிறார். உதயமானவர் 12ஆம் இடத்தில் பார்வை என்பது இருக்கும், 2ஆம் இடத்திலும் பார்வை என்பது இருக்கிறது. ஆகையினாலே கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்தாலும் கூட சுப விரயமாக மாற்றி, அது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு. இப்போது அப்படிப்பட்ட செலவு மிகப்பெரிய வெற்றியை தரும். அல்லது திருமண விஷயத்திற்காக செலவு செய்கிறீர்கள், உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய காதல் விஷயத்தை திருமணமாக மாற்றிக்கொள்ள, இது வாழ்க்கையில நிரந்தர சந்தோஷத்தை தரக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தும். ஆகையினால ஏதோ ஒரு செலவு என்பது இருக்கிறது. இதுதான் பரிகாரமாக உங்களுக்கு அமையக்கூடியது. சரி, உடல் நலத்தை பொறுத்தவரை எப்படி? ராசிநாதன் சுகஸ்தானத்திற்கு அதிபதி 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பது என்றால், உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், ஏதேனும் ஒரு சிக்கல் உடல் நலத்திலே வருவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். முட்டி வலி பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு, இடுப்பு வலி, முதுகு தண்டுவட பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதற்கான சரியான தீர்வு காண வேண்டும். பணம் இருக்கிறது என்று மனம் போன போக்கிலெல்லாம் சென்று மிகப்பெரிய மருத்துவமனையிலே பகட்டாக மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்லி அங்கு சென்று உங்களுடைய முட்டியை காட்டி அதிலே ஆபரேஷன் செய்கிறேன் என்று ஏதேனும் சிக்கலை வரவழைத்துக் கொள்ளாமல், 1க்கு 2 முறை ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் என்று கேட்டு அலசி ஆராய்ந்து ஒரு தீர்வு காண வேண்டும். அதே போல் உங்களுடைய குடும்பத்தாரினுடைய ஏதேனும் ஒருவர், வீட்டில் உள்ள முதியவர்களோ வயதானவர்களோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதேனும் எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவிற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனால் அது மிகப்பெரிய செலவாக மாறாமல் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு காட்டி கொடுத்து தெரிய வந்து
அதை செலவு செய்வதற்கான ஒரு அமைப்பை இந்த கிரக நிலைகள் காட்டுகிறது. சரி, நிபுண யோகம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இருக்கிறது. அதனால்தான் பற்பல ராஜயோகங்கள் என்று சொன்னேன். நிபுண யோகம் புதனும் சூரியனும் ஒன்றாக இணைந்து அந்த நிபுணத்துவத்தை 6ஆம் இடத்திலே ஜூன் 15 வரை கிட்டத்தட்ட இருக்கும். அதன் பின்பு 7ஆம் இடத்திற்கு சென்றுவிடும். ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் பணியிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது உற்றார் உறவினர்கள், இவர்கள் மூலமாக அனுசரித்து நடந்து ஆதாயத்தை பெறுவதற்கான அற்புதத்தை இந்த கிரகநிலை என்பது உங்களுக்கு தரும். மாதத்தின் பிற்பகுதியிலே நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் எல்லாம் இருக்கும். நீங்கள் தங்கு தடை ஏதேனும் சந்தித்தாலும் கூட அது ஜூன் 15 வரை இருக்கும். அதன் பின்பு 7ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய புதன் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு செல்கிறார். புதன் பாதகவாதிபதியாக உங்களுக்கு இருந்தாலும் கூட தொழில் தரக்கூடிய அற்புதத்தை அவர் செய்வார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பார்வை கிடைத்து விடுகிறது. அதுவும் முழுமையான குரு பார்வை. அஸ்தங்கதம் குரு பெயர்ச்சியாயிருந்தாலும் அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்திருப்பீர்கள். காரணம் அஸ்தங்கத குருவினுடைய அந்த நிலை. இப்போது ஜூன் 3 முதல் நிச்சயமாக அற்புதமாக குரு கேதுவின் மீது பார்வை என்றால் கேது இப்போது சுபத்துவம் பெற்று விடுகிறார். அற்புதமான ஒரு நிலை. ஆகையினாலே உங்களுடைய தொழிலிலே இதுவரை யாரேனும் தொல்லை, தடை, தாமதம் இவையெல்லாம் தந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதிலே வெற்றி என்பது இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி இருக்கும். வேலையிலும் கூட ஏதோ பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதிலிருந்து இப்போது நிச்சயமாக ஒரு முன்னேற்ற நிலை, மாற்றம், ஏற்றம் என்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரியன் மற்றும் புதன் இணைவு இருக்கக்கூடிய இடங்கள் நான் பதிவு செய்யக்கூடிய நேரத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அமாத்தியகாரகா என்று சொல்வார்கள். அவர்கள் 10ஆம் இடத்தை, அமாத்தியகாரகன் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பெரியவர்களுடைய சம்பந்தம் கிடைத்து அந்த ராஜயோகம் என்பது அந்த ராஜ நிலைகளிலே அந்த சந்தோஷம், ஹர்ஷா, அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய சுக்கிரன் வேறு உங்களுக்கு அற்புதமாய் இந்த மாத துவக்கத்திலேயே 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலேயே இருப்பது, அதுவும் ஒரு விதமான விபரீத ராஜயோகம்தான். இப்படிப்பட்ட ராஜயோகங்களை எல்லாம் உங்களுக்கு கட்டித்தரக்கூடிய, அமைத்து தரக்கூடியதாய் இருக்கிறது. இதுவரை கடந்த மாதம் வரை உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, கல்வியிலோ அல்லது எந்த விதமான ஒரு முன்னேற்றம் என்று இருந்தாலும் அதிலே ஒரு முட்டுக்கட்டை, தடையை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இப்போது தானாக கழன்று செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வாகனங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், வீடு இருக்கிறது என்றால் அதில் ஏதேனும் செலவுகள் தென்படக்கூடும். எது அத்தியாவசியமோ அதை பார்த்து செய்யுங்கள். சுக்கிரன் அமைவு இதன் மூலமாக நிச்சய பணவரவு என்பது இருக்கும். அதை நீங்கள் எப்படி சிக்கனத்தோடு செயல்படுத்த வேண்டுமோ, செலவு செய்ய வேண்டுமோ அப்படி செயல்படுத்த வேண்டுமே அன்றி கிடைத்தது என்று செலவு செய்து விட்டீர்கள் என்றால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு பண முடையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் சேமிக்க பழகுங்கள். சேமிப்பு என்பது மிக மிக முக்கியம். சுப விரயம் என்பது இருக்கும். இது ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம். காரணம் 12ஆம் இடத்து அதிபதி 5லே ஆட்சி, ஒரு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு, தொழில் வேலையிலே இருந்த தடையெல்லாம் நீங்கும் என்று சொன்னேன். அது சூப்பராக அமையப் போகிறது. எதிரி அல்லது பகைவர் யாரையுமே பகைத்து கொள்ளாமல் இருங்கள். குறிப்பாக அக்கம் பக்கத்தோடு, வேலை செய்யக்கூடிய இடத்துல, வீட்டிற்குள் உறவினர்களிடம் அல்லது வெளிவட்டாரம் பயணங்களிலே கூட மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால்தான் யோக நிலையிலே மகிழ்ச்சி என்பது இருக்கும். மிகப்பெரிய தனலாபம் வருமா என்றால் அதற்கு இந்த மாதத்துல சற்று வாய்ப்புகள் குறைந்துதான் இருக்கிறது. புதிய நபர்கள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். அதை அலசி ஆராய்ந்து, அதாவது அறிவின்படி சார்ந்து ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உணர்ச்சியின்படி ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அது நன்றாக இருக்காது. மூலம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு தனம், பணம் என்பது நிச்சயம் இருக்கும். வீண் அலைச்சல் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. ஆகையினாலே தேவையில்லாமல் அலைவதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாரிடமும் வார்த்தைகளிலே கவனமாக இருங்கள். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிறந்திருப்பவர்கள் கூட தனுசு ராசியிலே அமைவீர்கள். நிச்சயமாக பேச்சிலே இனிமை வேண்டும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள், தாய் தந்தையிடம் அன்பாக பேசி பழக பாருங்கள். வெளியே செல்லும் போது பயணங்களிலே சற்று கவனமாக இருப்பது. எந்த விதமான சூழ்நிலை என்றாலும் அங்கு ஏதேனும் பிரச்சனை, சட்டத்திற்கு புறம்பான விஷயம் என்றால் அங்கிருந்து விலகுவது சிறப்பாக இருக்கும்.
உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்க போகுமே ஆனால் 10 மற்றும் 11 அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் 3, 4, 30 ஆகிய தினங்கள் அதிர்ஷ்ட தினங்களாக உங்களுக்கு அமைகின்றன. அதேபோல் எந்த நாட்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதாவது சாதாரணதை விட சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஜூன் 9, 10, 11, 19, 20, 21, 28, 29 ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். சூரியனுக்கான வழிபாடு, அருகிலே சூரியன் சார்ந்த கோயில்கள் இருந்தால் சென்று வருவது சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு ஏற்றத்தை தரும், இது மிக மிக முக்கியம். உங்கள் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். எனது அன்பு தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.